பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசம் அடைய செய்துள்ள இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இதோ ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே பிரசித்தி பெற்ற முத்தாளங்குறிச்சி நல்லாம்பிள்ளை பெற்ற குணவதி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 14 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு சிறப்பாக நடைபெற்றது. யாகசாலை பூஜைக்கு பிறகு புனித நீர் கடங்கள் கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டன. பின்னர் கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு நடத்தி மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. பக்தி முழக்கங்கள் முழங்க தரிசனம் செய்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி ஆலயத்தில் செட்டி பெண்ணுக்கு பிரசவம் பார்க்கும் வரலாற்று ஐதீக வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. சித்திரை பெருவிழாவின் 5ஆம் நாள் நிகழ்ச்சியாக செட்டிப்பெண் மருத்துவ வைபவம் நடத்தப்பட்டது. ஈசான் தாயாக வருதல், செட்டிப்பெண்ணுக்கு மகப்பேறு பார்த்தல் போன்ற நிகழ்ச்சிகள் தத்ரூபமாக அரங்கேற்றப்பட்டது. குழந்தை பேறு மற்றும் சுகப்பிரசவம் நடக்க வேண்டுபவர்கள் சுவாமிக்கு பாலபிஷேகம் செய்தும் வாழைத்தார் வழங்கியும் வழிபட்டனர். திருவாரூரில் ஸ்ரீ சத்குரு தியாகராஜர் 259வது ஜெயந்தி விழாவை ஒட்டி மேலவடம் போக்கி தெருவில் உள்ள சங்கீத மும்மூர்த்திகளின் அவதார ஜென்ம பூமியில் 200க்கும் மேற்பட்ட கர்நாடக சங்கீத இசைக்கலைஞர்கள் பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடி இசை ஆராதனையுடன் வழிபாடு செய்தனர். முன்னதாக ஸ்ரீ சத்குரு தியாகராஜர் வேடம் தரித்த ஸ்ரீ ராஜு பாகவாதர் என்பவர் ஒன்றவிருத்தி பஜனை பாடல்களை பாடியவாறு திருவாரூர் வீதிகளில் பிச்சை பாத்திரம் ஏந்தி அரிசியை தானமாக பெற்ற நிகழ்வு நடைபெற்றது. ஸ்ரீ சத்குரு தியாகராஜர் பிறந்த இல்லத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அதிகாலை சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் மகா தீபார்த்தனையும் நடைபெற்றது. இதில் திரளானவர்கள் கலந்து கொண்டனர். பிரசித்தி பெற்ற கும்பகோணம் நாகேஸ்வரர் கோவிலில் சூரிய பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது விழும்போது சூரிய பூஜை நடைபெறுவது வழக்கம். அதன்படி கோவிலில் உள்ள சிவலிங்கத்தின் மீது சூரிய ஒளி விழுந்தபோது நாகேஸ்வரர் பெரியநாயகி அம்மன் மற்றும் சூரிய பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை பரிமள ரெங்கநாதர் ஆலயத்தில் சீதாராமர் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி ராமரும் சீதாவும் வசந்த மண்டபத்திற்கு எழுந்தருளினர். அங்கு வேத மந்திரங்கள் ஓத மாலை மாற்றுதல் உள்ளிட்ட திருமண சடங்குகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து மாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் வேதாரண்யேஸ்வரரின் திருமண நாளன்று சொக்கநாதர் பல்லக்கில் எழுந்தருளி பள்ளியறை நாச்சியார் மீனாட்சி அம்மனுக்கு அருள்பாலிக்கும் ஐதீக நிகழ்ச்சி நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் சொக்கநாதர் எழுந்தருளி கோவில் பிரகாரங்களில் உலா வந்து உட்பிரகாரத்தில் உள்ள பள்ளியறை நாச்சியார் மீனாட்சி அம்மனுக்கு அருள்பாலித்தார். பின்னர் சுவாமிக்கு சிறப்பு தீபார்த்தனை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மீனாட்சி சொக்கநாதரை வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே அஞ்சக்கோட்டை கிராமத்தில் 1008 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கடந்த 22ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கிய விழாவில் நாள்தோறும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்று வந்தன. விழாவின் முக்கிய நிகழ்வான 1008 திருவிளக்கு பூஜையில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு தீபமேற்றி அம்மனை வழிபட்டனர். வரும் 1ஆம் தேதி பூக்குடி இறங்குதல் மற்றும் முளைப்பாரி எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. ஓம் விஜயலட்சுமியே போற்றி, ஓம் அன்னலட்சுமியே போற்றி, ஓம் அன்னலட்சுமியே போற்றி, ஓம் மகாலட்சுமியே போற்றி, பூர்வஜாயை நமஹ. தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் நடைபெற்ற திருவிழாக்கள் மற்றும் சிறப்பு பூஜைகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழா 6ஆம் நாள் நிகழ்வில் சுவாமியும் அம்மனும் தங்க சப்பரம் மற்றும் தங்க வெள்ளி ரிஷப வாகனங்களில் எழுந்துருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா துவங்கியது. ஒவ்வொரு நாளும் சுவாமியும் அம்மனும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். விழாவின் 6ஆம் நாளில் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை மீனாட்சியம்மன் தங்க சப்பரங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். மாலையில் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை தங்க ரிஷப வாகனத்திலும் மீனாட்சியம்மன் வெள்ளி ரிஷப வாகனத்திலும் எழுந்தருளி 4 மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வரும் 26ஆம் தேதி பட்டாபிஷேகமும் 27ஆம் தேதி திக் விஜயமும் 28ஆம் தேதி திருக்கல்யாணமும் 29ஆம் தேதி திரு தேரோட்டமும் நடைபெறவுள்ளது. வேலூர் ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தின் 4ஆம் நாள் பிரம்மோற்சவ விழாவில் ஜலகண்டேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அம்மன் நாக வாகனத்தில் பஞ்சமூர்த்திகளுடன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். முன்னதாக ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் மற்றும் அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் கோவில் வளாகத்தில் உற்சவ ஜலகண்டேஸ்வரர் மற்றும் அகிலாண்டேஸ்வரி அம்மன் மற்றும் முருகர், வள்ளி தெய்வானை, விநாயகர், அம்மன் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்து வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை பெரிய கோவிலில் வரும் 27ஆம் தேதி நடைபெறும் தேரோட்டத்திற்காக தேரை அலங்கரிக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளது.
தஞ்சை பெரிய கோவிலில் சதய விழா, சித்திரை பெருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு சித்திரை பெருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு தேரை அலங்கரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தேரின் மேல் பகுதியில் சவுக்கு கட்டைகள் கொண்டு கட்டப்பட்டு வண்ண துணிகளால் அலங்கரிக்கப்பட்டு தேர் திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளது.